மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் மாணவர் அணியைச் சேர்ந்த சௌமியா அர்ஜுன். இப்போ நடக்கக்கூடிய அரசு அவலம்தான். ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எதுனாலும் திமுகன்ற மந்திரத்தை சொல்லிருங்க. நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன், சேவை செய்ய வந்தேன், சேவை செய்ய வந்தேன் வாயால மட்டும் சொல்லிட்டு இருந்தா வடை சுட்டா எப்படி? நிஜத்திலையும் வடை சுடணும்ல. ஒரு ரூட் மாஃபியான்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அது மூலியமா தான் தாவேக்காவினுடைய ஆட்சியே நடக்குது. அவங்களால குறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. செருப்பால் அடிச்சே கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். தாவேக அரசு பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆயிடுச்சு. இவங்களோட நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஆட்சின்னு சொல்ல முடியாது, அந்த கொஸ்டினே தப்புன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அது ஒரு அவலம். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அரசு அவலம் தான். நீங்க இந்த அவலம் கீழே கம்மியாக நடக்குதா இல்லை அதிகமாக நடக்குதா இல்லை கொடூரமாக நடக்குதா கேட்டிங்கன்னா, நம்ம இதை கொடூரமாக நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த அரசு ஒரு கொடூரமாக அரசாக இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றீங்க? அவ்வளோ கொடூரமான நிலைமையிலேயா இருக்கு? ஏன் இப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் 1 மந்த் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 மந்த் தான் ஆயிருக்கு. 1 மந்த் என்ன டேஸ் கொஞ்சம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த 1 மந்த் பீரியட்குள்ளேயே மக்கள் இறங்கி ரோட்டில் போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக நடக்குது. கொலை நடக்குது, இரட்டை கொலைகள் நடக்குது. இது பார்த்தா போதை கலாச்சாரம் வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கிற இடத்துல அது அவலம் சொல்லாமல் எப்படி சொல்கிறது? ஏன்னா எல்லா ஆட்சிகள் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த 30 நாட்களில் இவ்வளோ அவலங்கள் நடந்திருக்கு. அதுக்கு அந்த அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ அது ஆட்சி கிடையாது, அது அவலம். ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இன்னைக்கு சட்டப்பேரவையில கூட ஆளுநர் அவர்கள் உரையில கூட இருந்துச்சு. புரட்சி நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது விசிலுக்கான புரட்சியா அப்படின்னு மக்களுக்கான புரட்சி கிடையாது. அது வெறும் விசில் அலை. ஒரு அலை மோதி கடல்ல இது பண்ணும்போது அது ஓஞ்சிரும், தரையை அடையும் போது. இப்போ மக்களை அடையும் போது அது மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு, வெறும் அலையாவே இல்லை. தொடர்ந்து இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்லி. பாலியல் குற்றங்கள் நடந்தாலுமே அதுக்காக தானே சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னாக்கா, சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்பயோ தொடங்க போறேன்னாரு. ஆனா அதை தொடங்காம அரசு நிகழ்ச்சியை கூட ஓரங்கட்டி வச்சுட்டு, அதாவது இவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வேன். அது எப்படி? ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே அப்படின்னு சொன்னவர், பெண்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படைய அரசு நிகழ்ச்சி ஒத்தி வச்சு தன்னுடைய மேனேஜர் வீட்டோட பால் காட்சி நிகழ்ச்சிக்கு போனார். போயிட்டு இப்போ திரும்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கிட்டா, சரி கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வந்தாரே, அந்த படை என்ன பண்ணிட்டு இருக்கு? இவங்களுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பண்ணதை தான் ரீல்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு 5 to 10 சிங்கப்பெண் அதிரடிப்படை தான் போட்டிருக்காங்களே. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, பேருந்துகளா போய் அவங்க வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்களே தவிர. அதுமே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னாக்கா, தொடங்குறதுப்போ என்ன குற்றங்கள் நடக்குதோ அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் படையினர், குற்றங்களை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னாரு. ஆனா இன்னும் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, தடுத்து நிறுத்தின மாதிரியும் தெரியல. அதே சமயம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழால தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ சேலம்ல கூட நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையில தாவேகா நிர்வாகி இன்க்ளூட் ஆயிருக்காரு. சோ அந்த தனி மனித ஒழுக்கத்தை யாருக்கு அவர் கட்சிக்காரவங்களுக்கே சொல்றாரா? அதை தான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னாக்கா, தனி மனித ஒழுக்கம் பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்கு? ஏன்னா நீங்க சேலம் பத்தி சொல்றீங்க. நான் இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். திருவாரூர் தொகுதியில அவங்களுடைய ஒன்றிய செயலாளரே ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்காரு.
இளம் இளம் வயது பெண்ணுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து அவரோட கட்சி நிர்வாகி ஒன்றியத்தில் ஏதோ பொறுப்புல இருக்காராம். பொறுப்புல இருக்கக்கூடியவர் வந்து அந்த பெண் கையை பிடித்து முறுக்கி ஜாதி ரீதியா பேசியிருக்காரு அந்த பெண்ணை. அப்போ தனி மனித ஒழுக்கம் பத்தி பேசுற கட்சியா நீங்கெல்லாம்? ஏன்னா வந்து தப்பு பண்றவங்களே, பாலியல் குற்றமா இருக்கட்டும், பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளா இருக்கட்டும், எல்லா தப்பு பண்றவர்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள். அதே மாதிரி இவர் வந்து ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு எல்லா மேடையிலையும் ஏறும்போதெல்லாம் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றதை வந்து சொல்லிடுவார். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய கட்சிகளை எதிர்த்து பேசும்போது எவ்வளோ கேவலமான வார்த்தைகள். இப்போ பெண்கள் போட்டாலே, நானே இப்போ வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எவ்வளோ கேவலமாக அசிங்கமான வார்த்தைகள். அப்போது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யாருக்கு கிளாஸ் எடுக்கணும் நீங்கள்? ஃபஸ்ட்டு உங்களுடைய கட்சி ரசிகர்களுக்கு. ஏன்னா நான் உங்களை என்னைக்குமே தொண்டர்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கட்சியை கட்டுப்பாடோட வழி நடத்தி அவங்க கீழே வரவங்க தான் தொண்டர்கள். இவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி போன ஆட்சியில் என்ன சொன்னாருனாக்கா, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, சிஎம்மா யார் இருக்காங்களோ அவங்க தான் மொத்த பொறுப்பு ஏத்துக்கணும்னாரு. இப்ப எங்க போனாரு? போன திமுக அரச சிஎம் அங்கிள், சிஎம் சார் அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப தொடர்ச்சியா மௌனமா இருக்கிறாரு. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட ரொம்ப மௌனமா இருந்தாரு. இதுலயும் அப்படிதான் இருந்தாரு. ஆனா ஸ்டேஜ் ஏறினா மட்டும் பக்கம் பக்கமா வசனம் பேசுறாரு. எங்கிருந்து தான் இந்த மோட விஜய் அவர்கள் கொண்டு வராரு? ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேனாக்கா, சிஎம் விஜய் சார் அவர்களே ஒரு கேஜ்குள்ளே லாக் ஆகிட்டாரு போல இருக்கு, அப்படி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இப்போது நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து ஒரு பினாமி முதலமைச்சராக தான் செயல்படக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. ஏன்னா முதல் போட்ட முதலமைச்சர் வேற ஒருத்தர் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவர் வந்துட்டு மேபி முதல் போட்ட முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்க இன்கேஸ் சொல்லியிருக்கலாம், நாங்கள் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் மேடைகளிலும் கேரவனில் மட்டும்தான் விடுவோம், நீங்கள் அப்போ மட்டும்தான் பேசணும், மற்றபடி வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நாங்களே அதை பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா வந்து விஜய் சார் வந்துட்டு அதாவது ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி பிரச்சார டைமில் என்ன சொன்னாருனாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? மக்களும் என்ன நினச்சாங்க? மக்களுக்கு இதுவரையும் யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் எதுவுமே தெரியாது. அவர் ஒருத்தர் முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அப்போ அவருடைய திரைமுகத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு அவர்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டுல விஜய் சார் தான் நிக்கிறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்ட விஜய் சார் கிட்ட தானே கேட்க முடியும். ஆனா விஜய் சொல்றாரு, கவர்ச்சியெல்லாம் நான் ஒன்றும் வச்சிருக்கலையே, கவர்ச்சிக்காகலாம் ஓட்டு போடலையே அப்படிங்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன், திரை கவர்ச்சினா அவர் ஒரு ஆக்டர்ன்ற ஒரு பிம்பத்துல தான் மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் படத்துல எல்லாரையும் ஏறி அடிக்கிறாரு, பெண்ணை வந்து காப்பாத்துறாரு, அதனால வந்து ஏன்னா அவர் சொன்னதும் என்ன கார்டு எடுத்தாருன்னா உமன்ஸ் கார்டு தான் எடுத்தாரு. அப்போ வந்து மாத்திடுவாரு போல இருக்கு, எல்லாத்தையும் வந்து சரி செய்திருவாரு போல இருக்கு அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு அந்த திரைக்கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டது. ஆனா திரைக்கவர்ச்சி என்றுமே திரை தான். ரியாலிட்டியில யாராலையுமே வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ மேபி அவருக்கும் அதுதான் பிரச்சனையா இருக்கலாம். தொடர்ந்து இப்ப தாவேகா அமைச்சர்கள் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்த புதுசுல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் அவங்க அதை நிறுத்துற மாதிரி தெரியல. இப்படி தொடர்ந்து அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறதை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏன்னா அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா வந்து அவங்க மக்களுக்காக சேவை செய்யலை. அவங்க முதல்ல அமைச்சர்களானே எனக்கு தெரியல. ஏன்னா அமைச்சர்கள் சொல்றதுக்கு அவங்க இதுலேயே ஒரு அமைச்சர் இருப்பார் தாவைக்காலே, நோ கமெண்ட்ஸ். இதுதான் நம்மளும் சொல்லணும், நோ கமெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அமைச்சர்களா இல்லை. நான் பார்த்த வரையும் அமைச்சர்கள்னா எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ திமுக பீரியட்ல ஏன்னா நம்ம அதில் பயணிச்சதுனால நான் சொல்றேன், நான் எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அமைச்சர் தாமு அன்பரசன் அண்ணா அவர்களே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு மக்களை சந்திப்பாரு, கட்சி தொண்டர்களை சந்திப்பாரு, அரசு நிகழ்ச்சிக்கு போவாரு.
அப்போ வந்து மக்களுக்கு என்ன அவரோட பகுதி இருக்கும் இல்லையா, அவரோட பகுதிக்கு போய் பார்ப்பாரு. இவ்வளோ வேலைகள் இருக்கும். காலையில 6 மணிக்கு எழுந்து கிட்டத்தட்ட 11 மணி 2 மணி வரையும் உழைப்பார்கள் மக்களுக்காக. ஆனா இங்க ஒருத்தருக்கு ரீல்ஸ் போட நேரம் இருக்குன்னா அவங்க மக்களுக்கு உழைக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல. அவங்க ரீல்ஸ் போடுறது தான் ஒரு இதுவாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க மக்களுக்கு உழைக்கவில்லை. ஆனா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, நீங்க ரீல்ஸ் போறதா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா நாங்க ரீல்ஸ் மட்டும் போட்டா எப்படி ஊழல் ஒளிஞ்சிருக்கும்? நாங்க ஊழலையே ஒழிச்சிட்டோம் வந்த 1 மாத காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஊழல் எங்கெங்க ஒளிஞ்சுது? எனக்கு அது புரியல. ஏன்னா இப்போ வெள்ளை அறிக்கை எதுக்கோ விடுறீங்கல்ல நீங்க. நான் வந்து நிதிநிலை அறிக்கைக்கு வெள்ளை அறிக்கை விடுறேன், மின்சாரத்துக்கு இனி அடுத்த வாரம் வெள்ளை அறிக்கை விட போறேன். ஊழல் ஒளிஞ்சதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, ஊழலை ஒழிச்சிட்டேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. இது காமெடியா தான் இருக்கும். ஊழலுக்கு எப்படிடா வெள்ளை அறிக்கை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாய் வார்த்தையா ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சொன்னா எப்படி? இல்ல ரீல்ஸ் போடுங்க, ஊழலை ஒழிச்சிட்டோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு யாராவது பார்த்தாங்களா? ஊழலை ஒழிச்சதை யாரும் பார்க்கல. தொடர்ந்து திமுக உட்பட பல கட்சிகளும் தாவேக்கால குதிரை பேரம் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் குதிரை பேரமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற அமைச்சர்களுமே குதிரை பேரம் நடக்கலைன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இப்ப கூட விஜயபாஸ்கர், அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைய போறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம் பத்தி கேக்குறீங்களா? குதிரை பேரம் நடந்திருக்கான்றது தாவேக்கா அரசுக்கு தெளிவாவே தெரியும். ஏன்னா போட்ட மை கூட காயல. 4 எம்எல்ஏக்கள் போய் உடனே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து கீழே ராஜினாமா கடிதம் மேலே கட்சியில் செய்கிறாங்க. இதுவே ஒரு அவலம். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய இதுலேயே வந்து அப்படி நடந்தது கிடையாது. யாருமே அதை வந்து கட்சி அலுவலகமாக பயன்படுத்தினது கிடையாது. கட்சி அலுவலகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி CV சண்முகம் ஐயா வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுடைய விஜய் சார் வந்து போயிருந்தாங்க. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. குதிரை பேரம் இல்லைன்றீங்க. நீங்க எல்லா தலைவர்களையும் சந்திக்க போனேன்னு சொல்றீங்க. நீங்க சந்திக்க போயிருக்கும் போது அதிமுகவுடைய தலைவர் யார்? CV சண்முகமா, எடப்பாடி அவர்களா? அப்ப யாரை போய் விஜய் சார் பார்த்திருக்கணும்? நீங்க குதிரை பேரம் நடக்கல, அப்போ யாரை பார்த்திருக்கணும்? ஆக்சுவலி எடப்பாடி அவர்களை தான் போய் பார்த்திருக்கணும். CV சண்முகமை போய் பார்த்த நீங்க குதிரை பேரம் பண்ணலைன்னா அப்போ என்னது அது? இப்ப கூட பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது 20 ரூபான்னு கூட விலைய ஏத்தி கூட வித்துட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சுதான் ஆட்சியவே பிடிச்சிருந்தாங்க. சோ இப்படி தொடர்ந்து பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறதுக்கு காரணமும் திமுக தான் இப்ப கூட தாவேக்கா அரசு சொல்றாங்க. அது உண்மைதானா? நான் இப்போ என்ன கேட்குறேன்னாக்கா, திமுக தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எதுனாலும் திமுகன்ற மந்திரத்தை சொல்லிடுங்க, நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி பாட்டு பாடி தான் ஓட்டு வாங்கினாருன்னே வச்சுக்கோங்களேன். நான் அந்த 10 ரூபாலாம் கொடுக்க விட மாட்டேன், நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொன்னார். ஆனா அவங்களுடைய துறை அமைச்சர், அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அந்த 10 ரூபாய்க்கு ஒரு காரணம் சொன்னாரு பாத்தீங்களா? 10 ரூபாய் வாங்குற 10 ரூபாவை நிறுத்த முடியாது. அதற்கான காரணம் வந்து பாட்டிலை வந்து கலெக்ட் பண்ணணும், அதை இது பண்ணணும், அது பண்ணணும் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு லாஸ்ட்ல அவரே என்ன சொல்றாரு? வாங்கதான் செய்யணும்ன்றாருல. அப்ப இதுல எங்க இருந்து திமுக வந்துச்சு? சொன்ன வாய் தாவேக்காவின் அமைச்சர். அப்போ வந்து திமுகவின் அமைச்சர் சொல்லலையே, தாவேக்காவின் அமைச்சர் சொன்னாரு. அப்ப தாவேக்காவின் அமைச்சர் தானே அதுக்கான இதை சொல்லணும். இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியா மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு, அதுக்கும் காரணம் திமுக தான் சொன்னாங்க. அப்புறம் சிலர் ஃபியூஸ் கட்டிய திருடிட்டு போனாங்க, அதுக்கு காரணம் திமுக தான் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து தாவேக்கா அரசுல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் திமுக மேல பழி போட்டுட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியலங்க. அதுதான் சிம்பிளா ஒரே பதில் தான் அதுக்கு. ஆட்சி பண்ண திறமை இல்லாதவர்கள் தாவேக்காவினர். ஏதாவது ஒரு பொய்யான சாக்கு போக்க சொல்லி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா அதிமுகவை இவங்க தான் இப்போ அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பழி யார் மேல போடணும்? திமுக மேல போடணும். இன்னொன்னு, இப்போ நடக்கக்கூடிய அரசு வந்து அரசா நடக்குதா இல்ல ஜோதிடத்து மூலியமா நடக்குதான்னு உங்களுக்கே தெரியும். ஜோதிடத்து மூலியமா அவங்க கத்துக்கிட்ட மந்திரம் அதுவா இருக்கலாம். திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லலான்னு. மாற்று கட்சியினர் தாவேக்கா இணையற ஒரு விழா மேடையில உதயநிதி என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, அவங்க எங்களை குற்ற சுமத்தலாமான்னு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த விமர்சனத்தை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் சார் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா?
இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளா? ஏன்னா நீங்க உதயநிதி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய தாத்தாவாகட்டும், டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எவ்வளோ தமிழ் மொழிக்காகவும் இதுக்கெல்லாம் பாடுபட்டிருக்காருன்னு இந்த நாட்டுக்கே தெரியும். நான் இங்க என்ன கேட்கிறேன்னா, விஜய் சார் எந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு? விஜய் சார் மக்களுக்காக நடந்த எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு? விஜய் சார் மட்டும் சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், மாதவர்ஜுனாவா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? நீங்கெல்லாம் எந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க? ஏன் இப்போ கூட மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறோம் சும்மா போலி பாச்சாலாம் காட்டுறாங்கல்ல. நான் கேட்கிறேன், போலி பாச்சா காட்டுறீங்க, ஆனால் அதை உண்மையாக எதிர்க்கிறீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, ஆளுநர்கிட்ட வந்து நாங்க வந்து இணக்கமா போவோம் பிஜேபியோட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி முழுமையா நீங்கள் பாரதிய ஜனதான்ற ஒரு கட்சியை எதிர்க்கிறீங்கன்னா திமுக மாதிரி நீங்க பண்ணிட்டு போலாமே. இப்ப திமுக வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து களம் இறங்கி ரோட்ல மக்களுக்காக போராடுறாங்க. உங்களால ஏன் போராட்டம் நடத்த முடியல? ஏன்னா நீங்க போராட்டம் நடத்தாதவர்கள் கிடையாது. யாருக்கு எதிராக போராட்டம்? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எம்ஜிஆர் மாதிரி மத்திய அரசோட இணக்கமா இருந்து காரியம் சாதிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க இப்போ எம்ஜிஆர் சொன்னதுனால நான் ஒண்ணு சொல்றேன். நானு எம்ஜிஆர் மாதிரி மத்திய அரசோட இணக்கமா இருக்கும்னு சொல்றாங்கன்றீங்களே. எம்ஜிஆர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம், அவர் ஆட்சி செய்யும் போது வந்துட்டு கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஒரு முரசொலி பத்திரிகை எழுதுவார். அந்த முரசொலியில வரக்கூடிய அதுல வந்து பிரச்சனைகள்லாம் எழுதுவாராம். எம்ஜிஆர் ஆட்சியில இதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த முரசொலி பத்திரிகையை டெய்லி காலையில விடாம படிப்பாராம். படிச்சு அந்த குறைகளை வந்து என்ன குறை சொல்லியிருக்காரு இன்னைக்கு, நம்ம அதை சரி செய்ய முடியுமா முடியாதா, அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாரு. அந்த குறையை ஏற்றுக்கொள்வார். ஆனா இந்த தாவேக்கால யாராவது குறையை ஏத்துக்கிட்டு பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒருத்தர் கூட அவங்க மேல இப்ப நீங்க ஒரு குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏத்துக்க மாட்டாங்க. சரி குறை நடந்து அது நம்ம எல்லாருக்குமே ஓப்பனா தெரியும், ஆமாப்பா இந்த பாயிண்ட் கரெக்டா தான் கேட்கறாங்க, அது தப்புதான் தெரியும். ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா குறையை ஏத்துக்க முடியாது அவங்களால. நீங்க முதல்ல குறையை ஏத்துக்கிட்டாதானே நீங்க வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும். அப்போ வந்து நீங்க நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன் வாயால மட்டும் சொல்லிட்டு இருந்தா வடை சுட்டா எப்படி? நெஜத்திலையும் வடை சுடணும்ல. வாயில வடை சுட்டா யாருமே சாப்பிட முடியாது, நெஜத்துல வடை சுட்டாதான் எல்லாருமே சாப்பிட முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க தாவேக அரசு குறைகளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. தொடர்ந்து சோசியல் மீடியாலேயே தாவேக அரசு விமர்சனம் பண்ணி சிலர் பேசுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட தாவேக அரசு வைக்கிறாங்க ஜெயில. இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இந்த தாவேக ஆட்சியில இல்லாம போயிருச்சா? அது உண்மைதாங்க. கருத்து சுதந்திரம் இல்லைன்றது 100% உண்மை. தாவேக்காவோட ஆட்சியில கருத்து சுதந்திரம் இது பண்ணப்படுதுதான். யார் வந்து தாவேக்காவை பத்தி குறை சொன்னாலும் சரி, அதை வந்து உடனே ரொம்ப ஹெவியா குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஒண்ணு ஜெயில வச்சிடுறாங்க. இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ நானே ஒரு பதிவு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆட்சியை குறை சொல்லிட்டோம்னாக்கா ஒரு 3 கமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வரும். ஒன்று ஆபாசமா பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதாவது பொய் கதையை கட்டுவாங்க. கட்டி அப்படியே லைனா நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரே கமெண்ட்டை பல அக்கௌண்ட்ல இருந்து போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களால வந்து அதுலயே நம்மளுக்கு புரியுது இல்லையா, ஒரு ரூட் மாஃபியான்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அது மூலியமா தான் தாவேக்காவினுடைய ஆட்சியே நடக்குது. அவங்களால குறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கும் தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா நான் முதல்வன் திட்டத்தோட பேரையே மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? முன்னாடி தாவேக்கா வந்து திமுகவையும் திமுக தொண்டர்களையும் திமுக தலைவர்களையும் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவுடைய திட்டங்களை பார்த்தே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொன்னது திமுகவுடைய இதுவான திட்டங்கள். இப்போ அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் போது மக்கள் என்னடா நீ சொன்ன புதுசா ஏதாவது எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா அவங்களோட இதுல தானே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க, இப்போ நீ புதுசா எதுவுமே எடுத்துட்டு வரல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு குறுக்கு வழியில யோசிச்சுட்டாங்க. இந்த நான் முதல்வன்ற பேரை வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளத்துல தானே இப்ப எல்லாருமே மூழ்கி போயிருக்காங்க. யாருமே வந்து நோட்ல எடுத்துட்டு வந்த ரெக்கார்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே சமூக வலைத்தளம் மூலியமா தான் ஓட்டு வாங்கி வந்தவங்க. ஏன்னா நீங்க எல்லா எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா யாருமே தெருவா இறங்கி ஓட்டு கேட்கலையே, சமூக வலைத்தளம் மூலியமா தான் வந்தவங்க. அப்போ சமூக வலைத்தளத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்டை அழிச்சிட்டா, நம்ம டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் ஒரு புது பேரை எடுத்துட்டு வந்துட்டா
எல்லாமே முடிஞ்சு போச்சு, மக்கள் மத்தியில வந்து நம்ம தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல நான் முதல்வன் அப்படின்றது வந்து நம்மளுடைய விஜய் சாருக்கு வந்துட்டு எல்லா இளைஞர்களும் நான் முதல்வன் சொல்றது அவருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. ஏன்னா அவர் மட்டும்தான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, யாரும் வந்து முதல்வனா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரா தெரியல. தொடர்ந்து இந்த தாவேக அரசு ரியல் ஆட்சியா இருக்குமா அல்லது ரீல்ஸ் ஆட்சியா இருக்குமா? தொடர்ந்து தாவேக அரசு, நீங்க கேள்வியே கேட்க வேணாம், கேள்வியே தப்பு. ரீல்ஸ் ஆட்சி மட்டும்தான் இது, ரியல் ஆட்சிலாம் கிடையாது. ஏன்னா ரியல் ஆட்சினாக்கா ஒண்ணு மக்களுக்காக ஏதாவது செய்யணும், ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன நல்ல திட்டம் பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நீங்களே பாருங்க, ஒரு விபத்து நடக்குது, ஒரு சோழிங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அந்த விபத்துல போயிட்டு ரீல்ஸ் அடுக்கி வீசுறாரு அவரு. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பார்த்திருப்பீங்க நீங்க, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாருமே முதலீடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, வெளியே போய் வெளிநாடு போவாங்க, இந்த மாதிரி பயணங்கள்லாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு எல்லாரும் எங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நானும் எங்கள் முதலமைச்சரும் இருக்கிறோம், நீங்க அணுகிக்கலாம். இப்படின்னா அது என்ன ஆட்சியா இருக்கும் சொல்லுங்க? ரீல்ஸ் ஆட்சியா தான் இருக்கும் இது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக மேடையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. தாவேக அரசு கவிழ வாய்ப்பு இருக்கா? தாவேக அரசு கவிழ வாய்ப்பு இருக்கான்றது அது தாவேகாவுடைய திறமையில தான் இருக்கு. திமுக தலைவர் சொல்லியிருந்தது வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம் கொடுக்குறோன்றது வேற, கவிழ்றதுன்றது வேற. கவிழ்றது நீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யாம இப்படியே போராட்டமும் அவலமுமா தமிழ்நாட்டுல ரத்த ஆறா ஓடிக்கொண்டிருந்தால் யாருக்குமே பாதுகாப்பு, ஏன்னா இப்பயே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு இல்லாம இருந்தா ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ தமிழகத்துல தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது, அதை கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு 6 மாத காலம் இல்ல 2 வருஷம் வரைக்கும் கூட சில அமைச்சர்கள் டைம் கேட்கறாங்க. தாவேக அரசுக்கு எவ்வளவு காலம் தான் நாம டைம் கொடுக்கறது? அந்த டைம்ன்ற வார்த்தையை வந்து அவங்க எதுக்குனாக்கா மனிதனை வந்து பழகிக்க வைக்கிறதுக்கு. அந்த 6 மாசம் டைம்ன்றது வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு 90 நாட்கள் வந்து ஒரே விஷயத்த ரொட்டீனா செய்யும் போது நமக்கு அது பழகி போயிடும். அப்போ தாவேகாவுடைய ஆட்சியை வந்து நம்மளை பழக்க வைக்கிறதுக்காக அந்த 6 மாசம் டைம் கேட்கறாங்க. நான் ஒண்ணு இந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசம் டைம் கேட்கறவங்களுக்கும், என்ன ஆட்சி இப்பதானே வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுத்து பார்க்கலாமேன்னு கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆட்சி ஏற்கும் போது 2021 வந்து கொரோனா இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், கொரோனான்ற கொடிய நோய் உச்சத்துல இருந்தது. நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, ரொம்ப அகல பாதாளத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் 6 மாசம் டைம் கேட்டாரா? 6 மாசம் டைம் கொடுங்க, இப்ப கொரோனா இருக்கு, நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், இவங்கள மாதிரி நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், ஆனாலும் 6 மாசம் கழிச்சு ஆட்சி. ஆனா அப்படி பண்ணலையே அவரு. அவர் வந்து மக்களோட களத்துல நின்று ஹாஸ்பிட்டல், அவரோட உயிரை கூட பெருசா பார்க்காம ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாட்டெல்லாம் சரி பண்ணி எல்லாமே பண்ணாரே. அப்படிப்பட்டவர் தாங்க உண்மையான தலைவன், மக்களுக்கான தலைவன். இவங்க 6 மாசம் டைம் கேட்கறாங்கன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சு ப்ரிப்பேர்டா தானே வந்திருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் பதவின்றது வந்து ஒரு சாதாரணமான பதவி கிடையாது. மக்களுக்காக இப்போ நீங்களே ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூல நீங்க போயிட்டு, சார் எனக்கு இப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க, நான் 6 மாசம் கழிச்சு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னா, வீட்டுல அவனே ஆஃபீஸ்ல இருக்கவனே அடிச்சு அனுப்பிட மாட்டான் வீட்டுக்கு. அப்படிதான் மக்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. செருப்பால் அடிச்சே கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கு. புரியுது. ரொம்ப நேரம் எங்களுக்காக ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.